ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சாவூர்லேருந்து இந்த வராகி அம்மா எதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா? என்னுடைய பாதம் தொட்ட உன் வீட்டில் இனி லக்ஷ்மி கடாட்சமும் சகல சௌகரியங்களும் சந்தோஷமாக பெருகி பொங்கி வழிய போகுது. இத்தனை நாளாக மிகப்பெரிய பிரச்சனைகளாலும் நீண்ட துயரங்களாலும் அடுக்கடுக்கான அநீதிகளாலும் உயிர் தொலைந்த உறவுகளாலும் நீ கலங்கி போயிருந்தாய் அல்லவா? அது எல்லாத்தையும் சரி செஞ்சு இப்போது உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த வராகி அம்மா தஞ்சாவூர்லேருந்து உன்னை தேடி வந்திருக்கேன். தஞ்சை பெரிய கோயிலில் குடிகொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா சகல சௌகரியங்களையும் தரக்கூடிய வரம் தரும் வராகி தாயானவள்ங்கிறது உனக்கு தெரியும் தானே? உன்னை நம்பி வந்தவங்களுடைய நிழல் கூட உன்னை விட்டு விலகுனாலும் விலகுமே தவிர இந்த வராகி அம்மா நானும் என்னுடைய நிழலும் உன்னை விட்டு ஒரு அடி கூட வெளியே விலகி நிற்க மாட்டோம். இத்தனை நாளா உன் பிரச்சனைகள் எதுவுமே முடிவுக்கு வராம என்னடா வாழ்க்கை இதுன்னு நொந்து போய் வாழ்ந்துகிட்டு இருந்த உனக்கு உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பதற்காகவே என்னுடைய பாதத்தை தொடச் சொன்னேன் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ சந்தித்த துன்பங்கள் எல்லாம் இன்னையோட முடிஞ்சு போகுது. என் பிள்ளையானனே சந்தோஷமா மனமாற மகிழ்ச்சியோட வாழும்படி உன்னை செழிப்பாகவும் நலமாகவும் வாழ வைக்கும்படி அருள் செய்யதான் உன்னை தேடி வந்திருக்கேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது, உன்னுடைய பக்தியும் பிரார்த்தனையும் உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயமாக சுபிக்ஷமான சந்தோஷமான வாழ்க்கைய உன்னால் வாழ முடியும் என் செல்லமே. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை இந்த வராகி அம்மா மாற்றி தரப்போகிறேன். நீ விரும்பியது எல்லாமே விரைவில் உன் வசமாக வந்து சேரும். உன் வாழ்க்கையில் எல்லா சுபமங்கலங்களும் நிலைத்து இருக்கும் என் செல்லமே. எப்போதும் எதையாவது உன மனசில் நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம இந்த வராகி அம்மாவை நம்பு. நீ சாதாரண சின்ன பிரச்சனையை கூட மறுபடியும் மனசில் யோசிக்கும் போது, அதிலேயே அதிக கவனம் செலுத்தும் போது அது இன்னுமே உனக்கு பெரிய பிரச்சனையாகவும் தோன்றும். உன் மனசையும் உன்னையும் சோர்வடைய செய்யும். அதனால தான் எதை பற்றியும் கவலைப்படாத, என்ன நம்பு, அனைத்தையும் நான் சரி செய்கிறேன்னு சொல்கிறேன். எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்க நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. உன் மனசில் நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது எதிர்பாராத சிறப்பான அற்புதமான மாற்றங்களை உன் வாழ்க்கையில் என்னால் நடத்த முடியும். நீ நீண்ட நாட்கள் காத்திருந்ததின் பலனை இப்போது பெறப்போற. உன் ஆசைகள் எல்லாம் அழகாய் அரங்கேற போது. இந்த வராகி அம்மாவை மனசில் சுமந்துக்கிட்டு இருக்க உனக்கு எந்த தடையும் வாழ்க்கையில் வந்து சேராம நான் காப்பாற்றுவேன் என் செல்லமே. உன் எதிரில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சூழ்ச்சிகளையும் முறியடிச்சு உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியை தரப்போகிறேன். நீ நினச்சதையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ ஆசைப்பட்டு கேட்ட எல்லாமே சீக்கிரம் உன் கைவசம் வந்து சேரும். உன் வாழ்க்கையில் சுபகாரியங்களும் செல்வ வளமும் நிறைந்து பெருகும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ விரும்பிய வேலையும் நீ விரும்பிய எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதற்கான நல்ல வாய்ப்புகளை தான் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் வீட்டில் இனி நிலையான வருமானம் பெருகி செல்வ செழிப்பு நிலை கொள்ள போகுது. குடும்பத்தில் இருக்க எல்லா தடைகளும் நீங்கி நல்ல விஷயங்கள் நாளும் நடப்பதை நீ பார்த்து மகிழத்தான் போகிறாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சியும் வளமையும் நிரம்பி பெருகட்டும். உன் முயற்சிகளுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் பலனாக தான் இப்போது உனக்காக நீ கேட்டதையெல்லாம் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உன்னை தூக்கி நிலைநிறுத்தி கொள்ள நீயே துணிவாக இரு. நீ கீழே விழுந்தா அதை பார்க்குறதுக்கு பல பேர் ஓடி வருவாங்களே தவிர உன்னை கை தூக்கி விடுறதுக்கும் உன்னை காப்பாற்றுறதுக்கும் யாரும் முயற்சி கூட செய்ய மாட்டாங்க. அதனால தான் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு நீயே முயற்சி செய்யணும் சொல்கிறேன். உன்னை வெறுக்கும் ஒவ்வொருவருக்கும் உன் வெற்றியே பதிலாக இருக்கும்படி பார்த்துக்கோ. தோல்வி வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் பயந்து ஓடாதே என் செல்லமே. கஷ்டமோ பிரச்சனைகளோ அதை கடந்து போகும்போது தானே நீ வலிமை பெறுவாய். நம்பிக்கையோடு நீ எல்லா முயற்சிகளையும் செய்யும் போது உனக்கான விஷயங்களை முடிச்சு கொடுக்க இந்த வராகி அம்மா நானே வந்து துணையா இருப்பேன்.
நீ எங்கெல்லாம் குறை சொல்லப்படுகிறாயோ அந்த இடத்துல எல்லாம் உன் வாழ்க்கைக்கான பாடங்களை நீ கற்றுக்கிறதுக்கு சரியான இடமாக இருக்கும். யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் அமைதியாக இருந்து அவங்க சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கிட்டு அவர்கள் முன்னாலேயே நீ ஜெயிச்சு காட்ட தயாராகு. அமைதியாக இருந்து எப்போதும் எல்லா அனுபவங்களையும் பெற்றுக்கொள். உன்னை குறை சொன்னவங்களுக்கெல்லாம் பக்கபலமாக இந்த உலகத்து மனிதர்கள் துணையா நிற்பாங்க. ஆனால் உனக்கு துணையா இந்த வராகி அம்மா நானே வந்து நிற்பேனேன்னு செல்லமே. யாராவது ஒருத்தர் உன்னை பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா என்ன ஏதுன்னு உண்மையை புரிஞ்சுக்காம எல்லாரும் சேர்ந்து வந்து கூட உன்னை குறை சொல்லி காயப்படுத்தலாம். ஆனால் நீ அதுக்காக வருத்தப்படாத. அவர்களுக்கெல்லாம் காலமும் நேரமும் பதில் அளிக்கும். நீ எந்த முயற்சியை செஞ்சாலும் தெளிவாக சரியாக நிதானமாக செய்யி. ஒவ்வொரு முயற்சியும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்தே தீரும். இத்தனை நாளா கர்ம வினைகளால் கஷ்டப்பட்ட உன் வாழ்க்கையில் இப்போது சாந்தியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளவில்லாத அன்பையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உடலளவுலையும் மனசளவுலையுமே கூட நீ யாருக்குமே துரோகம் நினைக்கவோ செய்யவோ கூடாது. அதே போல யார் மனசும் கஷ்டப்படும்படியோ உடல் வலி பெறும்படியோ நீ துன்பத்தை கொடுத்துடக்கூடாது என் செல்லமே. ஏன்னா இன்னைக்கு உன் நிலைமை நல்லா இருக்கு, நீ சக்தி வாய்ந்தவனாக இருக்கன்னு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திடலாம். ஆனால் காலம் மாறும்போது அது உனக்கு எதிராக திரும்பவும் வாய்ப்பு இருக்கு. நீ பொறுமையாக இரு. உனக்கானதை பெறுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் இந்த வராகி அம்மா செஞ்சிட்டேன். கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த அத்தனையையும் சந்தோஷமாக பெறப்போற. நீ எதையும் தேடி போகணும்னு அவசியம் இல்லை. எப்போது என்ன நடக்குமோ அதன்படி அனைத்தையும் நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கேன். கூடிய சீக்கிரமே மகிழ்ச்சியான தருணத்தை நீ அனுபவிப்பாய். இப்போது நீ எதுக்காக இவ்வளோ கவலையில் இருக்க? எல்லாமே எனக்கு தெரியும். உன் மனசை மகிழ்ச்சியால் நிரப்ப நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை அகற்றி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்குமேன் செல்லமே. ஒவ்வொரு நாளும் ஏமாற்றத்தை மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில் இப்போது ஏற்றங்களையும் மாற்றங்களையும் பார்க்க போற. இப்போது நீ பாதுகாத்து பத்திரமா வைக்க வேண்டியது பணத்தை மட்டுமில்ல, பாசமான உறவுகளையும் கூட தான். ஏன்னா மனசு வச்சினா கொஞ்சம் கஷ்டப்பட்டினா எப்போனாலும் காசு பணத்தை சம்பாதிக்க முடியும். ஆனால் சொந்தக்காரர்களை உருவாக்குவது மிகவும் முக்கியம். பணம் பாசம் ரெண்டுமே அவசியம்தாங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இரண்டையும் பெறுவதும் ரெண்டையுமே பணத்தையும் பாசத்தையும் சம்பாதிப்பதும் நிலைநிறுத்துவதும் உனக்கு கொடுக்கப்பட்ட சவால். காசு பணமும் சம்பாதிக்கணும், மனிதர்களிடமும் நல்ல பேரை சம்பாதிச்சு அவங்கள உன் பக்கத்துணையாக எப்போதும் வச்சுக்கணும். எந்த சூழ்நிலையிலும் உன்னையே நம்பி இருக்கக்கூடிய உறவுகளை நீ மதிக்கணும் என் செல்லமே. எத்தனை தீமைகள் வந்தாலும் நீ போகிற பாதை முழுக்க தடைகளாக இருந்தாலும் கால் கடுக்க உன்னை நிற்க வச்சுட்டு இல்லைன்னு கைவிரிச்சாலுமே வீண் பழிகள் சொல்லி உன்னை விரட்டி அடித்தாலும் உனக்கு துரோகம் செஞ்சு தள்ளி தூரமாக விரட்டி விட்டாலும் உன்னை வாழ வைக்கிறதுக்குனே இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். யார் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் தாண்டி என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். இப்போ எதுக்காக நீ அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? கூடிய சீக்கிரமே உன் மனசை குளிர்விக்கும்படி உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் பிரித்து இன்பங்களை நிரந்தரமாக தர்றதுக்கு நான் இருக்கேன். நீ பொன் போல இருந்தாலும் பார்க்க தெரியாதவன் கையில் இருந்தீனா சாதாரண உலோகமாக தானே உன்னை நினைப்பாங்க. நீ வைரம் போல ஜொலித்தாலும் பார்க்குறவனுக்கு அதுக்கான தகுதியும் திறமையும் இல்லைனா உன்னை சாதாரண கல்லாதான், சாதாரண பளிங்கு கல்லாதான் மதிப்பான். மொத்தத்தில் நீ யாருங்கிறதும் உன்னுடைய திறமை என்னங்கிறதும் தகுதியையும் திறமையும் உள்ளவர்கள் பார்த்தா மட்டும்தான் புரியும். யார் உன்னை எப்படி பயன்படுத்துகிறாங்கங்கிறத பொறுத்து தானே உன்னுடைய உயர்வும் இருக்குது. தகுதியற்ற இடத்துல வைரமும் தன்மை இழக்கும். தகுதியான இடத்துல சாதாரண கல்லுக்கு கூட மதிப்பு கிடைக்கும். அப்படிதான் உன்னை சுற்றி இருக்கிறவங்க சரியாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய தரமும் தகுதியும் உயர்ந்து உன்னை எல்லாரும் பாராட்டும்படி சூழ்நிலை உண்டாகும். பெரிய ஆசைகளும் தேவைகளும் இல்லாமல் பொய் பேசாத வாயும் அடுத்தவரின் சிரிப்பையும் கண்ணீரையும் தவிர்த்து எல்லாருக்கும் மதிப்பு மரியாதையும் கொடுக்கக்கூடிய மனசும் உனக்கு நான் கொடுத்துருக்கேன்.
கடன் கஷ்டம் பிரச்சனை இல்லாத சாந்தியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழணும்னு தான் இந்த வராகியம்மா நான் ஆசைப்படுறேன். என் அருளால் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். நீ முயற்சி செஞ்சா முடியாததுன்னு எதுவும் இல்லை. நிச்சயமா உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக நீ வேலை செய்யும் போது தோல்வியை நீக்கி துயர்களை போக்கி உனக்கான நன்மையை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரமே உன் துன்பங்கள் எல்லாம் விலகி போகும். என்னை சரணடைந்த உன் வாழ்க்கையில இருள் ஒளியாய் மாறும் என் செல்லமே. துன்பங்களோ பிரச்சனைகளோ வந்தா அது உன்னை சோதிக்கிறதுக்காக வந்திருக்குன்னு நினைக்காத. என் அருளால் நிச்சயமாக உன்னை உயர்த்துவேன். இந்த வராகியம்மாவை முழு மனதோடு சரணடைந்த உன் வாழ்வில் நிச்சயமாக நீ நல்ல மாற்றத்தையும் வளத்தையும் பெறுவாய் என் செல்லமே. வெற்றி உன் பாதையில வரப்போது. துன்பங்கிற சொல்ல மறந்து நிம்மதியாய் இன்பமாய் நிம்மதியான சந்தோஷமான அழகான வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்ட போறேன். எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் உன்னை காக்கும் தெய்வமாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? தீமைகள் எல்லாம் தொலைந்து போய் நன்மைகள் உன்னை நோக்கி வந்து சேரும். தலைகீழாக போன உன் வாழ்க்கையை சீர் செய்யும் வல்லமை இந்த வராகியம்மா எனக்கு தானே உண்டு. சோதனைகளை போக்கி உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் தயாராயிட்டேன். உன் வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்குங்கிறதுக்காக என் ஆலயத்துக்கு வராம இருந்துடாத. இந்த வராகியம்மா என்னுடைய கையையும் என்னுடைய நெற்றியையும் என்னுடைய உருவத்தையும் பார்த்து தரிசனம் செய்யக்கூடிய உன் வாழ்க்கையில சீக்கிரமே எல்லா கஷ்டங்களும் காணாம போகும். என் பாதம் தொட்டு சரணடைந்த உன் வாழ்க்கையில எல்லா சங்கடங்களையும் தீர்த்து சந்தோஷங்களை கொடுக்குறேன். பல சூழ்ச்சிகள்ல இருந்து உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்க இந்த வராகியம்மா கூடிய சீக்கிரமே உனக்கு எதிரிகளே இல்லைங்கிற அந்த சூழ்நிலையை உருவாக்குவேன். முதல்ல உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் அந்த நபர்களிடமிருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கேன். யார் உனக்கு கெடுதல் செஞ்சாலும் அவங்க என்னென்ன கஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்கன்றத உன் கண்ணுக்கு முன்பாகவே நான் காட்டுவேன். உனக்கு ஒருத்தர் கெட்டது செய்கிறார்னா அவர் என்னை பகைத்து கொள்வதற்கு சமம்தான். யார் உனக்கு எதிராக என்ன வேலை செஞ்சாலும் ஒரு தாயாக நான் இருந்து பொறுக்க மாட்டேன் என் செல்லவே. நல்ல வாழ்க்கையை வாழ நினைக்கிற நீ கஷ்டப்படலாம், மனசளவில் காயப்படலாம். ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீதான் ஜெயிப்ப. நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காகவே பிறந்த குழந்தை. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியையும் வசந்தத்தையும் உறுதியையும் மகிழ்ச்சியையும் உண்டு பண்ணுவேன். உன்னுடைய தடங்கல்கள் எல்லாமே விலகி போய் உன் குடும்பமே சந்தோஷமா இருக்கிறத நீ பார்க்க போற. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன்னு சொன்ன பிறகு இனி நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ செஞ்ச நன்மைகள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு உனக்கு தீமையை விளைவிக்கும் உறவுகளையும் நீ நம்பிக்கை வச்ச மனிதர்களையும் உனது பாதத்தை பயன்படுத்திக்கிட்டு உன்னை ஏமாத்துற மனிதர்களையும் நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வந்துருச்சு. நீ நினைச்சது போல அவர்கள் திருந்தக்கூடிய மனிதர்கள் கிடையாது. அவர்களுடைய பிறவி குணமே அதுதான். என்ன செஞ்சாலும் திருந்தாத ஜென்மங்களை எப்படி திருத்தணும்னு எனக்கு தெரியும். நீ அமைதியாக உன் வாழ்க்கையில உனக்கு இருக்கும் கடமைகளையும் பொறுப்புகளையும் மட்டுமே செய்யி. கூடிய சீக்கிரமே மற்றற்ற மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேனேன் செல்லமே. இனிமேலாவது உன் வாழ்க்கையை உனக்காக வாழ ஆரம்பி. அவங்களுக்கு இவங்களுக்குன்னு பார்த்து பார்த்து நீ செஞ்சதெல்லாம் போதும். முதல்ல உன்னை நீ மகிழ்ச்சியா பார்த்துக்கோ. உன் உடல் ஆரோக்கியம் அனைத்தையும் நீதானே கவனிக்கணும். முதல்ல உன்னை கவனிச்சு உன் மனசை நீ சந்தோஷமா வைக்க பாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே உன்னை மகிழ்ச்சியோடு மரியாதையோடு பார்க்க ஆரம்பிப்பாங்க. உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்க்கணும்னு தான் இந்த வராகியம்மா என்னுடைய பாதத்தை தொட சொன்னேன். கூடிய சீக்கிரம் லக்ஷ்மி கடாட்சத்தோடு நீ சந்தோஷமாக வாழ போற.